66 டே பிரேக் சேலஞ்ச்னா என்ன, சக்ஸஸை வாழ்க்கையில் எப்படி அடையிறது, அதே மாதிரி என்னோட 30 days பிகினர் டு இன்டர்மீடியட் கேலிஸ்தனிக்ஸ் சேலஞ்ச் என்னாச்சு தொடர்ந்து சொல்கிறேன் கேளுங்க. உலகம் ஃபுல்லாக இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வெற்றி அடையிறதுக்கு கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி இது கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அதே விஷயத்த பண்ணணும், அதுவும் அந்த நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி அதை நோக்கியே பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளும் இதே மாதிரி தான் இலக்கை நோக்கி ஆரம்பிப்போம். ஆனால் சில தோல்விகளோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனே அதை நிறுத்திட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்போம், இல்லை டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை விட்டுருவோம். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ ரீசெண்டாக நான் எக்ஸசைஸுக்காக பண்ண சேலஞ்சிலேருந்து கிடைச்ச ரிசல்ட் பார்த்தோன்னே எக்ஸசைஸுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறோமே, அப்போ நம்ம லைஃபுக்கு நம்ம கெரியரை நோக்கி நம்ம பயணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் பல விஷயங்களை தேடினேன். அப்போ தான் பல ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுதுன்னா 66 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது நம்ம ஹேபிட்டாக மாறும். ஸோ இப்படி தான் பல சேலஞ்சஸ் நான் தேடி பார்த்தேன். அப்போது அதில் நெப்போலியன் ஹில்லோட 90 days சேலஞ்சுங்கிறது ரொம்ப கவனத்தை இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் 10th படிக்கும்போது எங்கள் தாத்தா இவரோட புக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 7 steps to success, அதே மாதிரி ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் மேன், இந்த மாதிரி பல புக்ஸும் பல ஆர்டிகிள்ஸும் படித்து பார்த்தேன். இந்த மாதிரி எல்லா சேலஞ்சஸும் என்ன தான் மோட்டிவேஷனலாக இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் ஆனதாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு தனிநபரோட சக்ஸஸை மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி ரொம்ப பனிஷிங்காகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சேலஞ்ச் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு அதில் ரெஸ்ட் கிடையாது, ஒரு நாள் கூட அதை விட்டு வெளியில் வர முடியாது, அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஈவன் இதை முக்கியமாக சொன்ன நெப்போலியன் ஹில்ங்கிறோட அவரோட பர்சனல் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போதே ரொம்ப மோசமாக இருந்தது. அதே மாதிரி இந்த சேலஞ்சஸ் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும், அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப்போ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறதெல்லாம் அதில் இன்க்ளூடே பண்ணலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பேட் ஹேபிட் எடுத்துக்கோங்க, ஒரு சிகரெட் குடிக்கிறதோ இல்லை டீ குடிச்சிட்டே இருக்கிறதோ, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும்? பொதுவாக உங்கள் அம்மா டீ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க காலையில், அது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சிகரெட்டு ஸ்டைலுக்காக குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல மொமெண்ட்டோடையும் மெமரியோட கனெக்ட் ஆகிருக்கனால தான் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், உங்களை ஜெயிலில் போட்டு உங்களை டீ குடிச்சே ஆகணும், 30 நாள் டீ குடி, 30 நாள் சிகரெட்டு குடின்னு சொல்லியிருந்தால் அதை பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதனால தான் பிரேக் சேலஞ்ச். பிரேக், பீனா என்ன, பாண்டிங், ஆறுனா ரெஸ்ட், ஈனா எக்ஸசைஸ், ஏனா ஆக்ஷன் ஆர் அனலைஸ், அண்ட் கே ஃபார் நாலேஜ். ஸோ இந்த 66 days நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் 4 to 5 எக்ஸசைஸ், 5லேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம இன்டர்வியூஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை படிக்கிறது, ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எந்த ஃபோனும் எதுவும் எடுக்காமல் ஃபேமிலி கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் மீதி நேரங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது, அண்ட் ஃபோன் பண்ணி ஊருக்கு பேசுகிறது, ஐபிஎல் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறது, முக்கியமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வெளியில் போகிறது, வெளியில் போய் சுற்றி பார்க்குறது, அது முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சமையலையே எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, அவ்வளோதான். இதில் ஃபைனல் விஷயம் விட்டுட்டேனே, உங்கள் கூட தினமும் ஷார்ட்ஸ் மூலமாக ஒரு நிமிஷம் மனசு திறந்து பேசுகிறது. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எதை பார்த்தும் வராமல் என் மனசை பார்த்து வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வெற்றியை நோக்கி பயணிப்போம். நன்றி. உங்கள் பயணமும் இனிதே அமைய வாழ்த்துக்கள்.